சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில்ம், விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்க ஒரு இந்த ரைட் ஷோல்டர்ல ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது. அதோட தான் பண்ணாரு. நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், இல்ல பண்ணிடலானே. அவருக்கு என்னன்னா சரி பிரேக் எடுக்கலன்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுவேன், அவருக்கு பயம், அடுத்த ஷெட்யூல் போறதுக்கு பயம். அண்ணா அப்படியே பண்ணிடுறேன். அதுல தெரியும், கொஞ்சம் ஓடும் போதெல்லாம் தெரியும். அங்க பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்க்கு போறாரு. போனா அங்கேயும் போய் சும்மா இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதுல ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு. என்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்கறாங்க, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதுல என்னோட 100% நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு. சூரி இங்க இருந்து கொஞ்சம் கீழே ஒரு 10 அடியில இருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷாட். சரிண்ணே, அது மேல ஏறிட்டேன். அண்ணே அதுக்கு மேல உனக்கு ஒரு 15 அங்க இருந்து குதிக்கிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே. ஓகே குதிங்க அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கும் எப்போதுமே தயாரா இருக்கிற ஒரு நடிகனா இருக்கிறாரு. இஸ் பீங் ட்ரூ டு ஹிம்செல்ஃப். ஒரு ஒரு கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்றாரு. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்க வெற்றிமாறன் எங்கிட்ட, அதாவது இந்த கிடமாட்டு கண்டுகிட்டு ஒரு 1000 கண்டுபிட்டி இருக்கும், அதுல இருந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாடை தேர்ந்தெடுக்கணும். அப்ப பல பேர் சொல்லுவாங்க அந்த கண்டுபிட்டியை தூக்கொண்டு வாங்க, இந்த இது பாருங்க நல்லா வரப்ப போட்டு முட்டுதுங்க, இது எடுங்கன்னுவாங்க. அது யாரு போனாலும் கெட்ட விட மாட்டேங்க, அந்த கண்டை தூக்குங்க, அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க, அதை எடுங்கன்னுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னுவாங்க. ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும், அந்த கண்டை தூங்குவாங்க. அதே வெற்றிமாறன் அவளை கண்டு இருக்கப்ப அந்த கண்டுபிடி தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டுகிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு 2வது மேல வந்து நின்றுச்சு. மறக்கவே மாட்டேங்கிறேன். இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைன்னு என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே, உங்களை கையை கூப்பிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பாட்டத்தோடய வந்து அப்படியே ஒன்று பயில் வாழ்ந்த ரங்கநாதன் ஃபர்ஸ்டா வந்தாரு. கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன், அண்ணே என்ன காத்திருக்காரு தெரியலையே, நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு ஒரே வார்த்தையில. சிறப்பு அற்புதம்ட்டு போயிட்டாரு, முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட். இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. அத்தனை பேரும்